ஹலோ விவோஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். சமீப காலமாகவே பிரதமர் மோடி அவர்கள் புனித யாத்திரையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில அயோத்தி சென்று ராமர் கோயிலை திறந்து வைத்திருந்த மோடி அவர்கள் தற்போது ஒரு புனித யாத்திரையை மேற்கொண்டிருக்காரு. அதுல அவர் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் பகிர்ந்திருக்காருங்க. அதாவது கிருஷ்ணர் ஆட்சி செய்த துவாரகை உண்மையிலே இருந்ததா, அந்த இடத்துல மோடி அவர்கள் கடலுக்கு அடியில் மூழ்கி பிரார்த்தனை செஞ்சிருக்காரு. அவர் பிரார்த்தனை செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். சமீபத்தில் குஜராத் சென்று இருக்கக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆன்மீக நகரமாக இருக்கக்கூடிய துவாரகைக்கு அருகே கடல்களை மூழ்கி வழிபாடுகளை எல்லாம் செய்திருக்காருங்க. இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. மேலும் அவர் சமூக வலைத்தளங்களில் அதனுடைய படங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்காருங்க. நீரில் மூழ்கி துவாரகை நகரில் பிரார்த்தனை செய்த ஒரு புனிதமான அனுபவம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. அப்படி நீரில் மூழ்கி துவாரகை நகரத்தை இதற்கு முன்னாடி அகழ்வாராய்ச்சியாளர்கள் தேடி சென்ற பொழுது என்ன கிடைச்சது, மகாபாரதம் இந்த துவாரகை நகரத்தை பற்றி என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லுது, உண்மையிலே இந்த நகரம் இருந்ததா அப்படின்ற நிறைய விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பயனளிக்கக்கூடிய தகவல்களும் இதில் அடங்கியிருக்கு. அப்படிங்கிறதுனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த தகவல்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப்பையும் போய் பார்த்துட்டு வாங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. சிறப்பான முக்கியத்துவமும் ஒன்று காணப்படுதுங்க. ஏன்னா மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய காலகட்டத்தை சேர்ந்த ஒரே இடம் அப்படின்னா அது இதுதான். அப்படிப்பட்ட இடமாக தான் துவாரகை பார்க்கப்படுதுங்க. இந்திய தொல்லியல் ஆராய்ச்சி துறையினுடைய கூடுதல் தலைமை இயக்குநராக இருக்கக்கூடிய முனைவர் அலோக் திரியாபதி என்ன சொல்லியிருக்காரு, நான் ஒரு நீரடி தொல்லியல் ஆராய்ச்சியாளர் என்றும் இந்திய நீர்நிலைகளில் மூழ்கி போன தொன்மையான இடங்களினுடைய தேடலில் நான் ஈடுபட்டு இருக்கேன் அப்படின்னும் அவர் கூறியிருக்காருங்க. டாக்டர் அலோக் திரியாபதி நீருக்கு அடியில் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய தொல்லியல் ஆய்வு பிரிவில் மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி துவாரகையில் மேற்கொண்டார். அப்போதான் இந்த இடம் வரலாறு மற்றும் சமய முக்கியத்துவம் வாய்ந்ததாக புகழ்பெற்ற இடம் அப்படின்றது தெரிய வந்திருக்குங்க. இது அகழ்வாராய்ச்சியிலையும் மிகப்பெரிய முக்கியத்துவம் பெற்ற இடம் என்றும் துவாரகை ஆராய்ச்சி குறித்து அவர் வெளியேற்றிருக்காரு. அப்படி துவாரகையை பற்றி மகாபாரதம் என்னதான் சொல்லுது அப்படின்றத பார்க்கலாங்க. இந்தியாவினுடைய 7 புனித யாத்திரை தலங்களில் துவாரகையும் ஒன்று. அதாவது புராண காவியமான மகாபாரதத்தில் கிருஷ்ணருடைய சாம்ராஜ்யமாக இந்த நகரம் தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வகையில் யாரெல்லாம் மகாபாரதம் படிச்சிருக்கீங்க, கிருஷ்ணருடைய உண்மையான சாம்ராஜ்யமாக துவாரகை தான் சொல்லப்படுதா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத பற்றி எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கூடவே கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பிறகு இந்த சாம்ராஜ்யம் முழுவதுமே கடலில் மூழ்கிவிட்டதாகவே புராணங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மகாபாரதத்தினுடைய 3வது அத்தியாயத்தில் 23 மற்றும் 24வது பத்தியில் சமுத்திர தேவதை பகவான் கிருஷ்ணருடைய அரண்மனையை தவிர மீதி இருக்கக்கூடிய நிலத்தை திரும்ப எடுத்துக்கொண்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குங்க. மகாபாரத காவியமானது 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே துவாபர யுகத்துல விசாய முனிவரால எழுதப்பட்டது. இதுவே புராணம் கூறக்கூடிய ஒரு விளக்கமும் கூடங்க. துவாரக் தீக்ஷி கோயிலுடைய மேற்பார்வையாளரான நாராயண பிரம்மச்சாரி ஆனவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வரலாற்று நகரம் உண்மையிலே இருந்ததா என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக கடந்த நூற்றாண்டினுடைய 2ஆம் பாதியில் முக்கிய ஆதாரங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் தொல்லியல் ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியாளர்களை பற்றி தான் அலோக் திரியாபதி கூறியிருக்காரு. மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சிகளை குறித்து ஆய்வுகள் எல்லாம் நடந்த பொழுது அதற்கான முதல் அகழ்வாய்வு 1960 பினோவினுடைய டெக்கன் கல்லூரியில் செஞ்சுருக்காங்க. அதைத் தொடர்ந்து 1979 இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை மற்றொரு அகழ்வாய்வு மேற்கொண்டதுங்க. அகழ்வாராய்ச்சியாளர்கள் அங்கு மண்பாண்டங்கள் எல்லாம் கண்டுபிடித்தாங்க. அவை கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பான காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு அவர்கள் கூறியிருக்காங்க.
துவாரகைக்கு உள்ளேயும் அதை சுற்றியும் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் மூலம் பல வகையான தொல்லியல் எச்சங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. அழகான வண்ணம் பூசப்பட்ட மண்பாண்டங்கள் கிடைத்தது. அதில் பல வண்ணங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டு இருப்பதும் தெரிய வந்தது. சிவப்பு பரப்புல கருப்பு வண்ணம் பூசப்பட்ட பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு. 500க்கும் மேற்பட்ட தொன்மையான பொருட்கள் இங்கு கிடைத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த மாதிரிகள் அனைத்துமே ஏறக்குறைய 2000 ஆண்டுகளினுடைய கலாச்சார வரிசை முறை இருப்பதை வந்து நிரூபிக்குது. நீருக்கு அடியில் கற்களால் கட்டிடங்களினுடைய எச்சங்கள், பெரிய கல்கட்ட அமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவற்றினுடைய மேற்பரப்பு திறந்திருப்பதாலும் நீரோட்டம் அங்கு மிகவும் வலுவாக இருப்பதாலும் பிற பொருட்கள் அங்கு காணப்படலைங்க. இப்படிப்பட்ட புனித நகரமாகிய துவாரகை கடல்ல மூழ்கிய ஒரு கதையும் வந்து காணப்படுது. நீர்ல மூழ்கிய துவாரகையினுடைய தொல்லியல் ஆய்வு பணிகள் தற்போது ரொம்ப தீவிரமாக வந்து நடந்துட்டு இருக்குங்க. துவாரகதீஷி கோவிலுக்கு அருகில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வோடு வந்து தொடங்கியிருக்கு. இதை பற்றி CSR அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி டாக்டர் ராஜு நிகம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பல கோவில்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது கடல் மட்டம் உயர உயர நிலத்தை நோக்கி கோவில்கள் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடலுக்குள்ளே ஆய்வுகள் மேற்கொண்டு மூழ்கிய நகரத்தினுடைய சான்றுகள் அங்கு இருக்குதா அப்படின்றத வந்து பார்க்கக்கூடாது என்ற எண்ணம் பிரபல இந்திய தொல்லியல் ஆய்வாளர் டாக்டர் எஸ்ஆர் ராவுக்கு வந்திருக்குங்க. அதைத் தொடர்ந்து இது குறித்த ஆய்வுகளை வந்து அவர் வந்து நடத்திட்டு இருக்காரு. இதைத் தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு விரிவான அகழ்வாராய்ச்சியானது நடத்தப்பட்டிருக்குங்க. இதை பற்றி அலோக் திரியாபதி வந்து என்ன கூறியிருக்காருன்னா, அந்த முழு திட்டத்திற்கும் இவர் தான் வந்து இயக்குனராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. துவாரகை மேற்கு முனையில் அமைந்திருக்கக்கூடிய இது இருக்கக்கூடிய இடம் புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இடத்துக்கு ஒத்துப்போவதாகவும், அங்கிருந்து ஒரு சிறிய நீரோடையானது கடலுக்குடன் வந்து கலக்குவதாகவும், அது கோமதி என்றும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் துவாரகை நகரம். அதனால் நாங்கள் அந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சியை வந்து நடத்த தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னும், அறிவியல் ரீதியாக அந்த இடம் முழுவதையும் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் 50 மீட்டர் பகுதியில் அதிக எச்சங்கள் இருப்பதையும் அவை அனைத்துமே நன்கு பாதுகாப்பு பட்டு இருப்பதையும் வந்து பார்த்துருக்காங்க. இதை தொடர்ந்து அங்கே 10 மீட்டர் அளவுக்கு கனமான படிமம் இருப்பதையும் வந்து கண்டுபிடித்திருக்காங்க. குடியிருப்பு பகுதிகள் கடல் நீரால் அழிக்கப்பட்டு இருப்பது வந்து தெரிய வந்திருக்குங்க. சுமார் 2 கடல் மையங்களுக்கும் ஒரு கடல் மைய சுற்றளவில் இருக்கக்கூடிய பகுதியில் நீர்நில பரப்பளவு ஆய்வை வந்து மேற்கொண்டுவதாகவும் அவர் வந்து கூறியிருக்காரு. இந்த பகுதியில் விரிவான ஆய்வில் நீரோடையினுடைய பாதை வந்து மாறியிருப்பதை வந்து காண முடிஞ்சிருக்குங்க. இதை பற்றி அவர்கள் ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவங்களுக்கு நீருக்கு அடியில் இருக்கும்போதே அந்த செடிகள் வந்து வளர்ந்து கிடப்பதை வந்து பார்க்க முடிஞ்சிருக்கு. அதையெல்லாம் சுத்தம் செஞ்சு பார்த்தா மெதுவாக அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளுடைய வடிவங்கள் வந்து தென்படுவதாகவும், அப்படி சில கட்டமைப்புகளுடைய பல அடுக்குகளானது காணப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதியிலிருந்து பெரும் எண்ணிக்கையில் கல் நங்கூரங்கள் வந்து கிடைச்சிருப்பதாகவும், இது ஒவ்வொன்றும் புராண துறைமுகம் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாயிருக்கு அப்படின்னும் கூறியிருக்காரு. தேசிய கடலியல் ஆய்வு அமைப்பின் மூலமாக கடந்த 15,000 ஆண்டுகளில் ஏற்பட்ட கடல் மட்ட ஏற்ற இறக்கத்தின் பதிவுகளை வந்து ஆராய்ந்த போது, கடல் மட்டம் இப்போது இருப்பதை விட 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு 100 மீட்டர் கீழே வந்து இருந்திருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க. பிறகு கடல் மட்டம் உயரத் தொடங்கியிருக்கு. சுமார் 7,000 ஆண்டுகளுக்கு முன்பு தற்போது இருப்பதை காட்டிலும் ரொம்ப குறைவாகவே வந்து இருந்திருக்கு. சுமார் 35,000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் துவாரகை நகரம் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்றும், பிறகு கடல் மட்டம் அதிகரித்த போது அந்த நகரம் நீரில் மூழ்கி இருக்க வேண்டும் அப்படின்னு கூறியிருக்காங்க. இப்படியே ஆராய்ச்சிகளை தொடர்ந்தது. அதில் நீருக்கு அடியில் தொன்மையான துவாரகை நகரத்தினுடைய பல கலைப்பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கல் அமைப்புகள், தூண்கள், நீர்ப்பாசன வழிகள் போன்றவை எல்லாமே வந்து தெரியுதுங்க. எந்த காலத்தை சேர்ந்தவை என்பது பற்றி ஆய்வுகள் வந்து தொடர்ந்து வந்து நடத்திட்டு இருக்காங்க. நகரத்தின் பழமையான குடியிருப்பின் இடத்தை நம்ம துல்லியமாக வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னா, அது இந்தியாவினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை வந்து பெற்றிருக்கும் அப்படின்னும் வந்து கூறியிருக்காங்க. இதை பற்றி தொன்மையான நகரத்தின் சுவர்களுக்கிடையே அஸ்திரவாரத்தை வந்து கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் ஒரு நேரடி அகழ்வாய்வை வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து திட்டமிட்டிருக்காங்க. அது நடந்து முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. கிருஷ்ணர் ஆட்சி செய்திருந்த துவாரகை உண்மையிலே இருந்திருக்கு அப்படின்றத இந்த பதிவின் மூலமாகவே நமக்கு தெளிவாக தெரியுதுங்க. அத்தகைய இடத்துல மோடி அவர்கள் கடலுக்கு அடியில் சென்று மூழ்கி பிரார்த்தனை வந்து செய்திருக்காரு. இதை பற்றி இவர் பகிர்ந்திருக்கக்கூடிய விஷயந்தாங்க தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வந்து அதிக அளவில் வந்து பகிரப்பட்டு இருக்கு. இதுபோல் நீங்கள் யாரெல்லாம் புனித நகரமான துவாரகை இன்னும் வந்து அழிந்து போகாமல் இருக்குது அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கீங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. கூடவே இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.